உள்ள நூல் மாட்டிக்குது. இது கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் நிறைய வீடியோ கேட்டிங்க இல்லைங்களா? அந்த இருக்குல்ல, இதை வந்துட்டு இதை ஒரு ஏரோ மார்க் போட்டுருக்கான் பாருங்க. இந்த ஏரோ மார்க்கில் ப்ரெஸ் பண்ணோம்னா கட்டிக்கிட்டு இங்கே தான் க்ளீன் பண்ணணும். டெஸ்ட் நிறைய ஃபார்ம் ஆகிட்ருக்கும். இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். முடிஞ்சால் பாப்னி கேஸ் எடுத்துகிட்டு ஷெட்லையும் வெளில எடுத்துடலாம். ஷெட்டில் அப்படியே வெளில எடுத்தால் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஃபுல்லாக இங்கே துடைச்சிட்டு இங்கேயும் துடைச்சிட்டு ஆயில் இருந்தால் கூட ஒரு ட்ராப் ஆயில் இதில் விடணும். அந்த சென்டரில் விடணும். ஒரு ட்ராப் ஆயில் தேங்காய் விடக்கூடாது. மிஷின் ஆயில் தான் விடணும். மிஷினுக்குன்னு தனி ஆயில் இருக்குது. தேங்காய்லாம் ஊற்றக்கூடாது. இங்கே தான் நிறைய டேஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக துடைச்சிருக்கு. இதெல்லாம் துடைச்சி எடுத்துகிட்டு அந்த சென்டர் கேப்பில் மட்டும் இங்கே ஒரு ட்ராப் ஆயில் விட்டோம். சுமத்தாக இருக்கும். இல்லை கொஞ்சம் நூல் பட்டு துணி போட்டு கொஞ்சம் கறக்கறன்ற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ட்ராப் போட்டணும். அதேமாதிரி இந்த போடும் போது தப்பாக போடக்கூடாது. சரிங்களா? மெயினாக போட சொல்ல இந்த பாருங்க, எந்த பக்கம் பீஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த பட்டன் ஸ்க்ரூக்கு பக்கத்தில் ஒரு நாப் மாதிரி சின்ன நாப் கொடுத்துருவாங்களா? அந்த நாப்பு வந்து இதில் முட்டிட்டு நிற்கணும் பாருங்க. போட சொல்ல அப்படி போட்டேன். போட்டு இந்த சின்ன நாப்பு பாருங்கள், இந்த இடத்துல டச் ஆகுது பாருங்க. கரெக்டாக ப்ராப்பராக இந்த முட்டி நிற்கும். ஸோ இங்கே ஸ்லாட் மாதிரியோ இந்த ஸ்லாட் வந்து இங்கே மாதிரியோ வச்சோம்னா இது ரொட்டேட் ஆகும்போது என்ன பண்ணணும், மற்ற இடத்துல போய் டம்முன்னு உடஞ்சிடும் நமக்கு. ஸோ லாக் பண்ணும்போது இந்த கேப்பு இந்த லாக்கில் இருக்கணும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணும் போதும் அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஃப்ரண்ட் பண்ணால் வெளில வந்துடும். ஸ்டாப் பண்ணலாம்.